சொல்லுங்க, தேவன் என்ன கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். சொல்லுங்க, என் ஆத்மா என் சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் என்ன வாங்கிட்டார். சில பேர் இது எதுக்கு இந்த வசனம் அதிகமா யூஸ் ஆகும்னா, நல்லா கவனிங்க. சின்ன வயசுல இந்த பிள்ளைய போய் இந்த கோயிலுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த முடியை இந்த கோயிலுக்கு ஒப்பு கொடுக்குறேன், சில ஆவியை உடம்புல ஏற்றிடுவாங்க. நான் எந்த ஒரு சில விக்கிரக ஆவிகள் உடம்புல ஏறிடும். சில நேரம் அறியாமே ஆதியில் நிறைய ஜபம் பண்ணி நிறைய பூஜை பண்ணியிருப்பேன். உன் வாயிலிருந்து வர வார்த்தையே என்ன ஜபம் பண்ணா நீ ஊழியம் செஞ்சாலும் அந்த கட்டு அந்த கிரியை உன்னை விட்டு போகாது. ஏன்னா என்னைக்கே ஒரு நாள் நீ உன் வாயில பொருத்தனம் பண்ணி வச்சிருப்ப, அதற்கு நீ பொருத்தனம் பண்ண. ஆனா வசனம் சொல்லுது, நான் உன்னை கிரயம் கொடுத்து வாங்கிட்டேன், இனி யாருக்கும் நீ அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. சில ஆவி என்று சொல்லும், நான் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேன். கேட்பேன், ஏமா போக மாட்டேன், ஏன் போக மாட்டேன்? இயேசு நாமத்துல போச்சாலும் போகாது. ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப வருஷமா அந்த உடம்புல இருக்கேன், நீ இப்போ போ சொன்ன நான் எப்படி எங்கே போகிறது? எனக்கு ஒரு உடம்பை கொடு, எனக்கு ஒரு இடத்த கொடு, நான் இடத்த வாங்கி பிளாட் போட்ட வைக்கிறேன், நீ இங்கே போ அங்கே போன்னு சொல்கிறது. என்ன சொன்னாலும் அது அங்கே தூரம் போகாது, ஆடினே தான் இருக்கும். ஜெபம் போன டப்புன்னு விழுந்துடும், திருப்பி எந்திரிச்சு நின்றோம், திருப்பி ஆடினே இருக்கும். போனால் திருப்பி விழுந்துடும், திருப்பி எந்திரிக்கும், டயர்டாகிடும். அப்போ தான் யோசிப்பேன், ஏதோ ஒரு காரியம் இந்த அம்மா ஏதோ பண்ணி வச்சிருக்கு. நல்லா எழுப்பிட்டேன், அம்மா ஏதாவது பண்ணி ஆதியில் எதாவது பண்ணியிருக்கேன். நான் ஆதியில் நான் கிரகம் தூக்கியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். எனக்குள்ளவே இருக்கும். அது எனக்குள்ளே அடிக்கடி உடுக்கு அடிக்கும் போது, மோளை அடிக்கும் போது என் கூடயே வந்து பேசும், சில விஷயம் சொல்லும். உடனே உன் ஆத்மாவை என்ன பண்ணியிருக்காங்க நீ சொல்லியிருக்கணும், இல்லை உங்கள் அப்பா அம்மா உனக்கு என்ன பண்ணியிருக்கணும், அதோடு ஒப்பு கொடுத்துருக்கணும். இப்போ நீ ஏசப்பா உன் ரத்தத்தை கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ கன்ஃபெஷன் பண்ண, உள்ள இருக்கிற ஆவிக்கு தெரியும், என் ஆவி ஆத்மா சரீரம் ஏசப்பா இது உம்முடையது.